ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். தமிழக கூட்டுறவு வங்கியில வேலைவாய்ப்பு அறிவிப்பு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக கொடுத்துட்டாங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா மாவட்டத்துக்குமே பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டாங்க. அஃபிஷியலாக வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு அப்ளை பண்ணது எப்போ, என்ன டேட்டில் லாஸ்ட் டேட்டு என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து விதமான வெப்சைட் லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அனைத்து மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்றதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதெல்லாம் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்டு டேட் ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாலை 5:45க்குள்ளே முடியுது சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஹியர் டு டவுன்லோடு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 29/8/2025 சொல்லியிருக்காங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் லாஸ்ட் டேட் வந்து மாறுது. அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் டேட்டும் மாறுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மொத்தம் 49 வேகன்சி வந்திருக்கு. காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் 19 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 19 போஸ்ட்டு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோன்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு நகர வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவியாளர் 17 போஸ்ட்டும், அதுக்கடுத்து நகர கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு உதவியாளர் 1 போஸ்ட்டும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஏ வகைக்கு எழுத்தர் 3 போஸ்ட்டும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அதுபோல் 30 போஸ்ட்டு தனித்தனியாகவே என்னென்ன இதுக்கு ஓப்பனிங் இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. சம்பளமும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 30 போஸ்ட்டுமே கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன சுழற்சி மெத்தடில் தான் இதை ஃபில்அப் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 29ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 11ஆம் தேதி காலை முற்பகல் 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவாறு வயதில் இன சுழற்சிகளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆதிராவிடர், அருந்தினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பு இல்லை சொல்லிட்டாங்க. இவங்களை தவிர்த்து இருக்கவங்களுக்கு இதர வகுப்பினர் அவங்கள தவிர்த்து இருக்க ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசும், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதர்களுக்கும் வயது வரம்பு இல்லை. இதர வகுப்பினரை ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயதும், அது ஓசி கேட்டகரி மாற்றுத்திறனாளிகளாக 42 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் டிகிரி படித்திருந்தால் போதும். அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு பயிற்சி கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் சொல்லுவாங்க, அது முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் 3 வருஷம் கோர்ஸ் படித்து முடிச்சிருக்கீங்க, டிகிரி படித்து முடிச்சிருக்கீங்க, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சி கருதப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஹையர் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் நம்ம சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. பின்வரும் பாடப்பிரிவு படித்தவர்களுக்கு கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த கூட்டுறவு பயிற்சி கோஆபரேட் ட்ரைனிங் முடிக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வையகமே தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனே வழங்கும் முதுகலை வணிக மேலாண்மை கூட்டுறவு பாடம் பெற்றவங்களுக்கு வேண்டாம். பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு படித்தவங்க வேணாம். எம்காம் கூட்டுறவு வேணாம். எம்ஏ கூட்டுறவுன்றவங்கள அந்த சப்ஜெக்ட் எம்ஏல கூட்டுறவு எடுத்தவங்க வேணான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழக மானியக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி முதுகலை பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லி பிஏல கூட்டுறவு படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிகாம்லையும் கூட்டுறவு படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பதவிக்கு பிஏ பிகாம் கூட்டுறவு படித்தவங்களுக்கு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருவர்கள் கணக்கு பதிவியல் புக் கீப்பிங், அதாவது வங்கியில் பேங்கிங், கூட்டுறவு கோஆபரேஷன், தணிக்கை, ஆடிட்டிங் ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பிகாமில் பிஏ கூட்டுறவு எடுத்திருக்கீங்க, பிகாம் கூட்டுறவு எடுத்திருக்கீங்கன்னா இதெல்லாம் படித்தவங்க அந்த சப்ஜெக்டை படித்தவங்களுக்கு இது விலக்களிக்கப்பட சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்.
அதேபோல் 2024, 25, 24வது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி பெற்றவங்களும் 26, 25, 26 தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழ் போனஃபைட் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி பெற்றவங்க தான் அப்ளை பண்ண முடியுன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 29/8/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட்டணம் செலுத்தும் முறை எந்த தேதி நேரத்திலும் மாற்றி அமைக்கும் உரிமை காஞ்சிபுரம் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்துக்கு உண்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆதிதிராவிடர், பழங்குடியின, அனைத்து பிரிவினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவினை சார்ந்த ஆதரவற்ற விதைகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ஆகும். இதை தவிர்த்தவர்களுக்கு, அதாவது அனைத்து பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகரிக்கு 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இவங்க எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும்தான், ஆற்றுத்திறனாளிகள் அண்டு விதவைகள் அவங்களுக்கு மட்டும் 200 ரூபா, மற்றவங்களுக்குலாம் 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதான் விண்ணப்ப கட்டணத்துக்கான இது சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், விண்ணப்ப புகைப்படம் வந்து 50 KB தான் இருக்கும். விண்ணப்பதார கையொப்பம் வந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். இமேஜ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார சான்றிதழ் 200 KBக்குள்ளே இருக்கணும். PDF ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அப்ளை பண்ண சொல்ல ஆன்லைனில் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்றத ப்ரொசீஜர் வேணும்னுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.